ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசினுடைய எல்லா சேவைகளையுமே வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மானிய கோரிக்கையின் போது வாட்ஸ்அப்பில் 50க்கும் மேற்பட்ட சேவைகள் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வாட்ஸ்அப் மூலம் தமிழ்நாடு அரசின் 50 சேவைகள் வழங்கும் வகையில் மெட்டா நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாக 50க்கும் மேற்பட்ட சேவைகளை கொண்டு வராங்க. இதுக்காக வாட்ஸ்அப் கூட தமிழக அரசு ஒப்பந்தம் புரிஞ்சிட்டாங்க. இந்த சேவைகளை வழங்குவதற்காக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் செயல்படும் ஒரு ஏஐ அடிப்படையிலான சாட்பாட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு சேவைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய படிவங்களை நிரப்புவது, ஆவணங்களை பதிவேற்றுவது, சான்றிதழ்களை பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்வது ஆகியவை அனைத்துமே வாட்ஸ்அப்பில் செய்ய முடியும். கூடுதலாக இந்த சேவைகளுக்கான கட்டணத்தை வாட்ஸ்அப்பின் சொந்த கட்டண வசதி மூலமாகவோ அல்லது மற்ற டிஜிட்டல் கட்டண முறைகள் மூலமாகவோ செலுத்தலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்த சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு முன் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை மெட்டா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ய உள்ளது. இந்த சேவைகள் குறைந்தபட்சம் 13 அரசு துறைகளை உள்ளடக்கும். மேலும் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் எண்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக அடுத்த 3 மாதங்களில் 50 சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் வழங்க தமிழ்நாடு மின்னாளுமை முகமை திட்டமிட்டுள்ளது. அதன் பிறகு மேலும் 50 சேவைகளை 2 கட்டங்களாக சேர்க்க உள்ளது. முதல் கட்டத்தில் மொத்தம் 100 சேவைகள் வழங்குவது இலக்காக கொண்டுள்ளது. இம்முகமை இறுதியாக தமிழ்நாட்டில் உள்ள மின்சேவை மையங்களில் வழங்கப்படும் 34,843 சேவைகளையும் வாட்ஸ்அப் தளத்தில் கிடைக்க செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய முயற்சி அரசு சேவைகளை மக்களுக்கு எளிதாக விரைவாக கிடைக்க செய்யும் அப்படின்ற மாரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. எந்தமான சேவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறது, முகவரி மாற்றம், அதேமாரி பிறப்பு, வருமானம், முதல் பட்டதாரி, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும், அதுமாதிரி வாட்டர் டேக்ஸ் பில் பண்ணுறது, சொத்து வரி செலுத்துவது, அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டு மதிப்பறிதல், மின்கட்டணம் செலுத்துவது, தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தின் படகு இல்லங்கள் முன்பதிவு செய்வது, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எல்லாமே உங்களால் பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இயங்கும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அனுப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தமான சேவை வேணுமோ அதை நீங்கள் ஒன்றா அதை ஏஐ மூலமாக அதுவும் கேட்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான சேவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தா நேற்று துவங்கி வச்சுருக்காங்க. அதை குறித்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 14/8/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் திறனை மேம்படுத்தல் ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைக்கும் வகையில் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் திரு பிரஜேந்திர நவீன் ஐஏஎஸ் அரசின் முதன்மை செயலர் ஆகியோர் முன்னிலையில் நேற்று டிஎன்இஜே மற்றும் டைரக்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேஜர் இருக்காங்க பாருங்கள், மெட்டா இந்தியா ஆகியோரால் இன்று வாட்ஸ்அப் அடிப்படையிலான குடிமக்கள் சேவைகளை அறிமுகப்படுத்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்த்தா கையெழுத்திட்டிருக்காங்க. ஒரே தொலைபேசியின் மூலம் அணுகக்கூடிய வகையில் சாட்பாட்டின் முதல் கட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் 50 அத்தியாவசிய அரசு சேவைகளை எந்நேரத்திலும் எங்கிருந்தும் அணுக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சாட்பாட் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பயன்படுத்த இயலும். அதிகபட்ச அணுகுதலை உறுதி செய்ய உரை, அதாவது டெக்ஸ்ட் வடிவில் சேவைகள் வழங்கப்படும். மக்கள் புகார்கள் அளிப்பது, மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணங்கள் செலுத்துவது, மாநகராட்சி வரிகளை கட்டுவது, மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து போன்றவற்றை ஒரே விண்டோவில் செய்ய முடியும். இதனால் அரசு சேவைகளை மக்கள் கையடக்கத்தில் நேரடியாக கிடைக்கின்றன. சேவை மையங்களுக்கு பல முறை செல்வதற்கான தேவையும் நீங்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் சேவை மையத்துக்கே போக தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய சேவை மையங்கள் மூலமாக பார்த்தா எவ்வளோ சேவை மையங்களை நிறையா ரன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. நிறைய பேர் கஸ்டமர் வராத. ஸோ மீண்டும் பார்த்தா தமிழக அரசு இந்த மாதிரியான புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ அவங்களே வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சேவையை கொண்டு வராங்க. ஸோ அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இந்த ஒரு சேவை உங்களுக்கு நடைமுறைக்கு வருதுங்க. பொதுமக்கள் உங்கள் கைகளிலே எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக எல்லாமே நீங்களே பெற்றுக்கலாம். இது குறித்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியை மக்கள் மையமாகவும் வெளிப்படையானதாகவும் அனைவரும் உள்ளடக்கியதாகவும் மாற்றுவதன் மூலம் டிஜிட்டல் மூலம் எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் மெட்டா கூட நாங்கள்
ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஸ்கீம் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி செயல்படுத்துறது, எப்படி யூஸ் பண்ணுறது அதை குறித்து. பட் விரைவில் உங்களுக்கு இந்த 50 வகையான சேவைகளை உங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.